Hello guys, my name is Eddie and I had this nachos. That's for my sister. Let's start. குறிப்பிட்டு சொன்னா 1924 ஜூலை மாசத்துல தான் கேரளாவில் ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அது மலையாள வருஷம் 1999 அதுக்கு வெள்ளப்பெருக்கு 99 அந்த காலத்து பெரியவங்க சொல்லுவாங்க. அதை பற்றி ஒரு சின்ன ஞாபகம் தான் எனக்கு இருக்கு. அன்னைக்கு மொத்தமா மூழ்கிடுச்சுன்னா அப்பா சொன்னார், 3 அடி மூழ்கிடுச்சான். அப்போ எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. வெள்ளப்பெருக்குல கரிந்தரி மலைன்னு ஒரு மலை இருந்தது. அது மொத்தமா அடிச்சுட்டு போச்சுன்னு அப்பா சொன்னாரு. அப்புறம் அந்த காலத்துல 3 ட்ரெயின்லாம் இருந்தது. அன்னைக்கு அதுவும் அடிச்சுட்டு போயிட்டான். ரயில்வே என்று அழைக்கப்படுகின்ற மூணாறு ரயில்வே சிஸ்டம் இந்தியாவிலேயே முதல் மோனோ ரயில்வே சிஸ்டம். ஏராளமான மனித உயிர்களும் வழக்கமாக பெய்யும் மழையில 64% மழை இந்த மாநிலத்தில் கேரளாவில் அந்த காலத்தில் 3368 மில்லிமீட்டர் மழை பெய்ததாக சரித்திர ஏடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்குக்கு காரணமாக பெரியார் ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டதனாலோ அல்லது முல்லை பெரியார் மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாக்க காப்பீடு சொல்லிட்டு ரிப்போர்ட் நீங்க படிச்சிருக்கீங்களா? ஆனா நான் படிச்சிருக்கேன். இயற்கையை நம்ம எவ்வளவு தூரம் கொடுக்கப்படுறோமோ அவ்வளவுக்கு நமக்கு தான் அழிவு வரும் சுரேஷ். இயற்கையை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏற்பட்ட பேரழிவுக்கான அதெல்லாம் பழைய கதை. அன்னைக்கு இவ்வளவு வசதிகள்லாம் இல்லையே. இன்னைக்கு ரொம்ப அருமையா ஹேண்டில் பண்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீ கவலைப்படாத. அன்னைக்கு நான் சொல்ல பொண்ணுக்கு காலையில கூப்பிட்டுருந்தாங்க. இந்த கைடில் நான் உங்களுக்கு இருந்தேன். Nachos. Like, subscribe and share.